ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே. இது நம்மளோட செகண்ட் வீடியோ தான். ஸ்வராஜ்தீப் பற்றி மொத்தம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்துக்கோங்க, கீழே டெக் 1, டெக் 2, டெக் 3, டெக் 4, டெக் 5. டெக் 1 வந்து நம்மளுக்கு மாமூலாக பங்க் கிளாஸ் வரும். டெக் 2வும் பங்க் கிளாஸ் தான் வரும். டெக் 3 வந்து செகண்ட் கிளாஸ் வரும். டெக் 4 வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும். டெக் டெக் 5 வந்து டீலக்ஸ் கிளாஸ் வரும். டெக் 6 வந்து தான் மேலே டெரஸ் காமிச்சொல்ல அது. டெக் 7 வந்து கேப்டன் ரூம். இந்த பக்கம் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அப்படியே. இதுல வந்து ஃபுல் கெஃபேட்டேரியா, பங்க் கிளாஸோட கெஃபேட்டேரியா அந்த லாஸ்ட்ல அதுலயே இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுங்க, அது ஒரு போட்டோ எடுத்தேன். ஆனால் அவ்வளோ கிளாரிட்டியால ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. மொத்தம் மொத்தம் டெக் 7, 8, 9 வரைக்கும் இருக்கு. ஆனால் 9கெல்லாம் அவ்வளோ மேலே அனுப்பல. மிச்சம் மொத்தம் ஒரு நான் 6 வரைக்கும் போனேன். 6 வரைக்கும் போனது வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அது இன்னொன்று வீடியோவில் போடுறேன். இந்த லாஸ்ட் இது இருக்குல்ல, இந்த எட்ஜில் வந்து இங்கே ஹெலிபேட் இருக்கு. இங்கேயும் யாரையும் அலோவ் பண்ணல, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போட்டிருந்தாங்க. இந்த மேலே அந்த சக்கர மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அதுவும் வீடியோவில் போடுறேன். இந்த லாஸ்ட் வந்து இந்த ஷிப்போட என்ட்ரன்ஸ், அதான் இந்த நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பெருசு பெருசா. அது வந்து இங்கேயும் ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அங்கேயும் யாரையும் அலோவ் பண்ணல. மொத்தமாக இது எங்க வச்சிருக்காங்க. நீங்களும் செக் பண்றதா இருந்தால் ஒரு வாட்டி போனப்போ செக் பண்ணுங்க. டீலக்ஸ் கிளாஸோட வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் இப்படி போடுறேன். டீலக்ஸ் கிளாஸ்க்கு ஐஸ்லேண்டருக்கு 8,245 வரும். நான் ஐஸ்லேண்டருக்கு 15,905 வரும். நம்மளுக்கு வந்து ஐஸ்லேண்டர்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நான் ஐஸ்லேண்டர்னா நம்ம வேற ஊர்லேருந்து வரவங்க எல்லாமே நான் ஐஸ்லேண்டர் கிட்ட வருவோம். ஓகேங்களா, இது மட்டும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இது வந்து அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸோட வீடியோ. இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தம் 4 பேருன்றனால இங்கே மொத்தம் 4 லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கும். அதோட கீழே திங்ஸ் யாராச்சும் வச்சுக்கிறதுக்கு, அதோட பெருசாக திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் பேக்ஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் பேக்ஸ்ன்றது வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸோட வீடியோ. அங்கே அப்படியே இது ஃபர்ஸ்ட் கிளாஸோட பெட்ஸ் வரும். ஸோ 4 பெட்டு வரும். ஏசி அவ்வளோ இல்லை, ஆனால் அப்போதைக்கு ஓகே. ஆனால் நைட் எல்லாம் நல்லாவே ஃபுல்லாகவே இருந்தது ஏசி மொத்தமே. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரைஸிங் வரும். ஐஸ்லேண்டருக்கு 7,445, நான் ஐஸ்லேண்டருக்கு 13,195 வரும். ஆனால் இது எதுலேயுமே ஃபுட் இன்க்ளூட் இல்லை. எல்லாத்துலேயுமே ஃபுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும். அதுக்கு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இது செகண்ட் கிளாஸ் வீடியோ. செகண்ட் கிளாஸில் மொத்தம் 6 பெட்டு வரும். ஆனால் ஏசி அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சேம் அதுலேயும் 6 லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கும், 6 கபோர்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஏசி மட்டும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஃபேன் கூட ரொம்ப லோவராக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபேன் தான் வச்சுருந்தாங்க, அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தோம். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் தான் வரும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீலக்ஸில் ப்ரைவேட் டாய்லெட் இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் தான் வரும். எல்லோரும் யூஸ் பண்ணுற டாய்லெட் தான் நீங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம், அவ்வளோ ஓகேன்னு சொல்ல முடியாது. அங்கே லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே தான் காமன் டாய்லெட்டு, எல்லோரும் போக வேண்டிய டாய்லெட் வரும். ஓகேங்களா, செகண்ட் கிளாஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த டாய்லெட்ஸ் கூட. செகண்ட் கிளாஸில் ஐஸ்லேண்டருக்கு 5,600 வரும். நான் ஐஸ்லேண்டருக்கு 10,495 ருபீஸ் வரும். இது பங்க் கிளாஸு. ஆஸ் நீங்கள் டூரிஸ்டாக போகிறதா இருந்தால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 100% பங்க் கிளாஸ் வாங்காதீங்க அப்படின்றது தான். ஏன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபேன்ஸ் தான் இருக்குது, அது வாஷ்ரூம்ஸ் கூட ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் பங்க் கிளாஸை ப்ரிஃபேர் பண்ணாமல் செகண்ட் கிளாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏதாச்சும் ப்ரிஃபேர் பண்ணிங்க. ஆஸ் ட்ராவலராக நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. அது என்னோட சஜஷனு. நெக்ஸ்ட் உங்கள் சாய்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பங்க் கிளாஸில் போகிறதா இருந்தாலும் லைக் நம்ம ட்ரெயினில் இருப்போமே அந்த மாதிரி ஏதோ இருக்குது. பங்க் கிளாஸ் பேமெண்ட் வந்து ஐஸ்லேண்டருக்கு 1530 வரும். நான் ஐஸ்லேண்டருக்கு 4,115 ருபீஸ் வரும். ஃபுட் பேமெண்ட்ன்றது எக்ஸ்ட்ரா. ஆனால் பங்க் கிளாஸில் ஃபுட்டு நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன் யாருக்கும். இன்னும் என்னென்ன ரூம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்னும் டே செகண்ட் வந்து நாங்கள் மார்னிங் ஏந்திச்சோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 வீடியோ எடுத்தேன். 4-5 வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டுக்காக மார்னிங் 8:30க்கே ஃபுட்டுக்கு போனோம் நார்மலாக. அப்புறம் வந்து மத்தியானம் 12:30க்கே ஃபுட்டு இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து 6:30க்கே ஃபுட்டு இருக்கும். டெய்லியுமே இதே தான். நாங்கள் ட்ரிப்புக்கு வந்தோமா இல்லைன்னா நாங்கள் இல்லை மிலிட்ரி கேன்டீனில் ட்ரைனிங் எடுக்க வந்தோமான்ட்டே தெரியல, அந்த அளவுக்கு பண்ணாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஒரு வேளை டைம் மிஸ் ஆச்சுன்னா இல்லவே இல்லை, ஃபுட்டே இல்லை. நீங்கள் கார்டு வச்சுருந்தாலுமே இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தாலுமே இல்லை, எது கொடுத்தாலுமே ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. டைமிங் மட்டும் மஸ்ட் அண்ட் ஷுல்டாக மெயின்டைன் பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா,
ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து மத்தியானத்து மேலே என்ன பண்ணுறது, தூங்கக்கூடாது அப்படின்றனால தம்போலா அப்படின்ற ஒரு கேம் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தம்போலா கேம் விளையாடிட்டு இருந்தோம். சும்மா பசங்கள்லாம் உட்காந்துட்டு அந்த தம்போலா கேம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த டே செகண்ட் டே மொத்தமாக அப்படியே எம்டி ஆயிடுச்சு. அதில் அதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தம்போலா ஆடிட்டு கொஞ்சம் வெளியே வந்து அந்த நைட்டில் அந்த ஸ்கைஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தாச்சு. ஆனால் நைட் வந்து வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. எடுத்தாலும் ஒன்றுமே தெரியல. போன வீடியோலேயே உங்களுக்கு போட்டேன், நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான் சேம் இருக்கும். மார்னிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, பக்கத்தில் மொத்தம் இப்போ ப்ளூவாக இருக்குது அப்படின்றதுனால மார்னிங் எல்லாம் எடுத்தேன். இப்போது இது 5 மினிட்ஸ் வீடியோக்கு அப்புறம் அங்கே இருக்கிற நாய்ஸஸ்ஸு, அங்கே ஷிப்பு போயிட்டுருக்கப்போ எப்படி எப்படி சவுண்ட்ஸ் வந்துச்சு, அந்த நாய்ஸ் எப்போவுமே தான் இருக்கும். அந்த நாய்ஸஸ் வேணால் அப்படியே இந்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் வேணால் கண்டினியூ வீடியோ பாருங்கள்.
நீ தான் எடுக்கிறாங்க அவனுக்கு தான் எடுக்கிறது அந்த மீடியம் அவனுக்கு தான் ஊருக்கு எவனோ ஒருத்தர் பேசஞ்சர்